ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம க்ரியேட்டிவ் சேனலில் இந்த நியூ மாடல் பேக்குக்கு நியூ மாடலில் கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம். லேடர் நாட் இல்லாமல் 2 ரோலில் இந்த கூடை எப்படி பின்னுறது, இந்த கூடையில் இந்த ஃப்ளவர் பாட் டிசைன் எப்படி கொடுக்கறதுன்னு 2 தனித்தனி வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த 2 வீடியோவையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி நம்ம இந்த கைப்பிடியை கொஞ்சம் வித்தியாசமாக பேஸ்கெட்டோட அட்டாச் பண்ணி டபுள் கைப்பிடியாக பின்ன போகிறோம். இந்த டைப் கைப்பிடி வந்துட்டு பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், நல்லாவும் லைஃப் கொடுக்கும். கொஞ்சம் பெருசாவே இந்த கைப்பிடியை போட்டிருக்கேன். இப்போ நடுவில் இருக்கிற இந்த கைப்பிடி பின்னுறதுக்கு 3 ஒயர், ஒரு ஒயரும் 6 அடி கட் பண்ணிக்கோங்க. இந்த கைப்பிடி கொஞ்சம் லாங்காக வேணும் அப்படின்றதுனால 6 அடி கட் பண்ணியிருக்கேன். இந்த பேஸ்கெட்டோட கார்னர் டர்னிங்ல இருந்து 5 நாட்டை விட்டுருங்க. விட்டுட்டு 5வது நாட்டுக்கும் 6வது நாட்டுக்கும் நடுவில், அதாவது அந்த ஃபஸ்ட்டு ஹோல்லையே இந்த 3 ஒயரையும் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு வரிசையை அட்டாச் பண்ண மாதிரி இப்போ நம்ம கைப்பிடியை பின்னிட்டு போகிறோம். பேஸ்கெட்டோட அட்டாச் பண்ணி பின்ன போகிறோம். 2 பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. இந்த கைப்பிடியை இப்போ நம்ம பேஸ்கெட்டோட அட்டாச் பண்ணி பின்ன போகிறோம். நீங்கள் முதல் முறையாக உருட்டு கைப்பிடி பின்ன போகிறீங்க அப்படின்னா இந்த டைப்பில் பின்னி பழகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நார்மலாக 3 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த டைப் கைப்பிடி, அதாவது பேஸ்கெட்டோட அட்டாச் பண்ணி பின்னுற இந்த மெத்தடில் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ 2 பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் வச்சாச்சு. நார்மலாக 3 ஒயர் உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுவோம் அதே மாதிரி பின்ன போகிறோம். ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் வரிசையை அட்டாச் பண்ணி பின்னிட்டு போகிறோம். இப்போது 2 கையிலையும் 3 ஒயர் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து லெஃப்ட் ஒயர் மேலே ரைட் ஒயரை இப்படி வைக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்து லெஃப்ட் ஒயர் 2வது ஒயரை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகணும். அடுத்து ரைட்டில் இருக்கிற 2வது ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போகணும். ஸோ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒயர், இந்த 2 ஒயர் இருக்கு இல்லையா, இதில் ஃபஸ்ட்டு ஒயருக்கு மேலே ஒயர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒயருக்கு கீழே வைக்கணும். ஃபஸ்ட்டு ஒயருக்கு மேலே இப்படி வைக்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி ஒயர் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒயருக்கு கீழே, 2வது ஒயருக்கு மேலே இப்படி வைக்கணும். அடுத்து லெஃப்ட் ஒயரை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகணும். இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு மேலே ஒயர் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒயருக்கு கீழே, 2வது ஒயருக்கு மேலே இப்படி வைக்கணும். இப்போ கடைசியாக ரைட் ஹேண்டில் 3வது ஒயர் இருக்குது, இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும். இப்போ இந்த பக்கம் 3 ஒயர் இருக்குது இல்லையா, இதில் ஃபஸ்ட்டு ஒயருக்கு கீழே ஒயர் இருக்குது. ஸோ கீழே வைக்க முடியாது. என்ன பண்ணணும், மேலே, 2வது ஒயருக்கு கீழே, 3வது ஒயருக்கு மேலே, 3 ஒயரையும் இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணணும். ஒரு ஒயர் கீழே இருந்தால் அடுத்த ஒயர் மேலே இருக்கணும். இந்த மாதிரி இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணணுன்னாக்கா, லெஃப்ட் ஹேண்ட் ஒயரை தான் பின்னணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரைட் ஹேண்டில் இருக்கிற நடு ஒயர் பாருங்கள் ஃப்ரீயாக இருக்குது, லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற நடு ஒயர் லாக் ஆகிருக்கு. ஸோ லாக் ஆகிருக்கிற பக்கம் தான் ஃபஸ்ட்டு எடுத்து பின்னணும். இதை மறக்கக்கூடாது. இப்போது லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயரை எடுத்து என்ன பண்ணுறேன்னா, இந்த 2வது ஹோல் இருக்கு இல்லையா, இது வழியாக இப்படி விட்டு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறேன். அடுத்தடுத்து இதே மாதிரி எல்லா ஹோல்லையும் இந்த ஒயர்ஸை இன்செர்ட் பண்ணி பின்னணும். கம்ப்ளீட்டாக இந்த ஹோலில் இருந்து இந்த ஒயரை வெளியே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு 2வது ஒயருக்கு மேலே, 3வது ஒயருக்கு கீழே இப்படி வைக்கணும். இப்போ அடுத்து ரைட் ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போகணும். என்ன பண்ணணும், இது எடுத்து இந்த லெஃப்ட் ஒயரை நம்ம கொண்டு வந்தோம் பார்த்தீங்களா, அதே ஹோல்குள்ளேயே இப்படி விட்டு கம்ப்ளீட்டாக இந்த ஹோலில் இருந்து இந்த ஒயரை வெளிப்பக்கமாக எடுத்துடணும். இப்போது இந்த 2வது ஹோல் வழியாக லெஃப்ட் ஒயர் ரைட் ஒயர் மட்டும்தான் பின்னணும். 2வது ஒயருக்கு மேலே, 3வது ஒயருக்கு கீழே இப்படி வைக்கணும். இப்போ 2வது ஹோலில் லெஃப்ட் ஒயர் ரைட் ஒயரை இன்செர்ட் பண்ணி பின்னி முடிச்சாச்சு. அடுத்து லெஃப்ட் ஒயரை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதுக்கு கீழே இருக்கிற இந்த அடுத்த ஹோல் இருக்கு இல்லையா, 3வது ஹோல், அந்த ஹோல் வழியாக ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகணும். ஒரு ஹோலில் நீங்கள் ஒயரை இன்செர்ட் பண்ணுறீங்கன்னா லெஃப்ட் ஒயர் ரைட் ஒயரை மட்டும்தான் இன்செர்ட் பண்ணணும், 3வது ஒயரை இன்செர்ட் பண்ணக்கூடாது. இப்போது 3வது ஹோல் வழியாக கொண்டு வந்தாச்சு. அடுத்து 2வது ஒயருக்கு மேலே, 3வது ஒயருக்கு கீழே இப்படி கொண்டு போகணும். இப்போது லெஃப்ட் ஒயரை பின்னியாச்சு. ரைட் ஹேண்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயரை இதே ஹோல் வழியாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும். அதாவது 3வது ஹோல் வழியாக இப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுடணும். விட்டுட்டு 2வது ஒயருக்கு மேலே, 3வது ஒயருக்கு கீழே வைக்கணும். அவ்வளோதான். இப்போது 3வது ஹோலில் லெஃப்ட் ஒயர் ரைட் ஒயரை பின்னி முடிச்சாச்சு இல்லையா. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், அதுக்கு அடுத்த ஹோலில் இந்த ஒயரை இன்செர்ட் பண்ணணும். அதே ஹோல்லையே இன்செர்ட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த ஹோலுக்கு கீழே இருக்கு இல்லையா, அந்த ஹோலில் இந்த ஒயரை இன்செர்ட் பண்ணணும். இதே மாதிரி அடுத்த ஹோலில் வந்துட்டு பேஸ்கெட்டோடு அட்டாச் பண்ணி பின்னணும். இடையில ஒரு ஹோல் கூட விட்டுறக்கூடாது. அதே மாதிரி அந்த ஒரு ஹோலில் 3 ஒயர் 4 ஒயரை இன்செர்ட் பண்ணக்கூடாது. ஒரு ஹோலில் 2 ஒயர் மட்டும்தான் இருக்கணும்.
இந்த மாதிரி பேஸ்கெட்டோட அட்டாச் பண்ணி பின்னுற ஹேண்டில் வந்துட்டு நிறைய மாடல்ஸில் நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். இப்போ லெஃப்ட் ஒயர் கொண்டு வந்தோம் இல்லையா, அதே ஹோல்குள்ளேயே பாருங்கள் ரைட் ஒயரை கொண்டு போகிறேன். நார்மலாக 3 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னுற மாதிரியே தான், சும்மா அப்படியே உருட்டு கைப்பிடி மாதிரி பின்னாமல் பேஸ்கெட்டோட அட்டாச் பண்ணி அந்த ஹோலில் இன்சர்ட் பண்ணி பின்னுறோம், அவ்வளோதான். இப்போது அடுத்த ஹோலில் லெஃப்ட் ஒயர் ரைட் ஒயர் பின்னியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், லெஃப்ட் ஒயரை இதுக்கு அடுத்த ஹோலில் இன்சர்ட் பண்ணி பின்னணும். இந்த இடத்துல பூ இருக்குது, இருந்தாலும் கண்டிப்பாக பின்னி தான் ஆகணும். ஒரு ஹோல் கூட விடக்கூடாது. சப்போஸ் இந்த ஹோலை விட்டுட்டு பின்னோம் அப்படின்னாக்கா பெருசாக கேப் நமக்கு தெரியும், பார்க்க ஃபினிஷிங் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போது அடுத்த ஹோலில் லெஃப்ட் ஒயரை ரைட் ஒயரை பின்னிட்டு அதுக்கு அடுத்த ஹோலில் லெஃப்ட் ஒயர் ரைட் ஒயரை பின்னணும். இந்த மாதிரி பின்னும்போது லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் அடுத்த ஒயர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு கலைஞ்சிராமையும் பிடிச்சிக்கணும். இதையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே 3 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னுறீங்கன்னா இந்த டைப்பில் வந்துட்டு பின்னி பழகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுக்காக தான் சொன்னேன், தனியாக 3 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னி பழகிட்டு இந்த டைப் கைப்பிடியை வந்துட்டு பின்னணும். நீங்கள் உருட்டு கைப்பிடியும் அவ்வளோ ஈஸியாக ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பின்னிட முடியாது, ஏன்னா அதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னி பழகிட்டு அதுக்கப்புறமா 3 ஒயர் 4 ஒயர் 5 ஒயர் 6 ஒயர் வரைக்கும் உருட்டு கைப்பிடிகள் எப்படி பின்னுறதுன்னு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். உங்களுக்கு கைப்பிடியே பின்ன வரலை அப்படின்னாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு ஒயர் எடுத்து உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறது அப்படின்னும் வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குது. அந்த ஒரு ஒயர் உருட்டு கைப்பிடியே நீங்கள் மினி கூடைக்கும் பின்னிக்கலாம், 4 ரோல் 5 ரோல் கூடைக்கும் நீங்கள் தாராளமாக பின்னிக்கலாம். உள் ஒயர் மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்தி பின்னணும், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேஸ்கெட்டோட அட்டாச் பண்ணி இந்த 3 ஒயர் உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா. இதே மாதிரி அடுத்த ஹோலில் வந்துட்டு லெஃப்ட் ஒயர் ரைட் ஒயர்னு மாற்றி பின்னணும். நீங்கள் லெஃப்ட் ஒயருக்கு பதில் ரைட் ஒயரை மாற்றி பின்னாலோ இல்லை ரைட் ஒயருக்கு பதில் லெஃப்ட் ஒயர் மாற்றி பின்னாலோ என்ன மிஸ்டேக் பண்ணோன்னு நமக்கே தெரியாது. அப்புறம் ஃபுல்லாக பிரிச்சுட்டு போடுற மாதிரி வரும். இந்த மாதிரி மிஸ்டேக் இல்லாமல் இந்த 3 ஒயர் உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு தனியாக வந்துட்டு கிளியராக நம்ம சேனலில் வீடியோ கொடுத்துருக்கேன். மேலே ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போது இதே மாதிரி அடுத்த ஹோலில் வந்துட்டு இன்செர்ட் பண்ணி பின்னிகிட்டே வாங்க. ஃபுல்லாக பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ பேஸ்கெட்டோட அட்டாச் பண்ணி ஃபுல்லாக பின்னியாச்சு. இந்த பக்கத்துலேயும் பாருங்கள் 5 நாட்டை வந்துட்டு விட்டுட்டேன். மேலே 5 நாட்டு கீழே 5 நாட்டை விட்டுட்டு அடுத்த ஹோலில் பாருங்கள் வரிசையாக 2 ஒயராக இன்செர்ட் பண்ணி பின்னியிருக்கேன். ஃபினிஷிங் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா இதை நார்மல் உருட்டு கைப்பிடி மாதிரி கொண்டு வர போகிறோம். அதாவது கீழ் பக்கமாக இருக்கு இல்லையா, கூடையோட உள் பக்கமாக இருக்கிற அந்த 3 ஒயரையும் என்ன பண்ணணுன்னாக்கா அந்த கடைசியாக எந்த ஹோலில் ஒயரை நம்ம இன்செர்ட் பண்ணி பின்னமோ அதே ஹோல் வழியாகவே வெளிப்பக்கமாக கொண்டு வரணும். கூடையோட உள்ளே இருந்து வெளிப்பக்கமாக கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு நார்மலாக 3 ஒயர் உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுவோம் அதே மாதிரி இப்போ நம்ம பின்ன போகிறோம். இப்போ கூடையோட உள் பக்கம் 3 ஒயரும் வெளிப்பக்கம் 3 ஒயர் இருக்குது இல்லையா, நார்மலாக 3 ஒயர் உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுவோமோ அதே மாதிரி நல்லா டைட் பண்ணிவிட்டு பின்னிக்கோங்க. இதுக்குள்ளே நீங்கள் உள் ஒயரை ஜாயின் பண்ணி பின்னணும் அப்படின்னாலும் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். இந்த மாதிரி உள் ஒயர் வச்சு இந்த டைப் ஹேண்டில் எப்படி பின்னுறதுன்னு வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குது. இப்போ கீழே 3 ஒயர் மேலே 3 ஒயர் இருக்குது இல்லையா, இதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம நார்மலாக எப்படி 3 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னுவோம் அதே மாதிரி இப்போ 3 ஒயரையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எப்பவும் போல் பின்னுறேன். இப்போது ஒயர் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் இந்த கைப்பிடி பின்னிக்கோங்க. நீங்கள் 6 அடி ஒயர் எடுத்தீங்கன்னாக்கா நல்ல லாங் ஹேண்டிலாகவே கிடைக்கும். ஸோ 6 அடி ஒயரை எடுத்துக்கோங்க. இந்த டைப் ஹேண்டில் 3 ஒயரும் வச்சு உங்களால் பின்ன முடியும். 4 ஒயர் 5 ஒயர் 6 ஒயரை வச்சு கூட பேஸ்கெட்டோட அட்டாச் பண்ணி ஹேண்டில்ஸ் எப்படி பின்னுறதுன்னு வீடியோ இருக்குது. இப்போ இதே மாதிரி 6 அடி ஒயர்லேயும் ஃபுல்லாக 3 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னிக்கோங்க. பின்னிட்டு பார்க்கலாம். இப்போது கைப்பிடி ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு பேஸ்கெட்டோட இன்னொரு பக்கத்தில் இதை வந்துட்டு அட்டாச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கைப்பிடியும் 2வது கைப்பிடியும் ஒரே அளவில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட அப் அண்ட் டவுன் வரக்கூடாது. இப்போது இந்த 3 ஒயர் இருக்கு இல்லையா, இதில் ஏதாவது ஒரு ஒயர் நடுவில் இருக்கிற ஒரு ஒயர் எடுத்து இந்த மாதிரி கட்டி விட்டுருங்க. சும்மா ரஃபாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நாட் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதே ஹோல்குள்ளே இந்த 3 ஒயரையும் இன்செர்ட் பண்ணணும். கூடையோட உள் பக்கமாக கொண்டு போங்க.
கூடையோட உள் பக்கமாக கொண்டு போயிட்டு ரெண்டு முடி தனித்தனி ஒயராக எடுத்து முடி போடணும். 3 ஒயரையும் ஒன்றா பிடிச்சி முடி போடக்கூடாது, ஏன்னா பிரிஞ்சு வந்துடும். 3 ஒயரையும் தனித்தனியாக எடுத்து ரெண்டு முடி போட்டுக்கோங்க போதும். எல்லா ஒயரையும் கூடையோட உள் பக்கத்தில் கொண்டு போயிட்டு மறுபடியும் செக் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் கூட சப்போஸ் அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா உங்களால் சரி பண்ண முடியும், முடி போட்டுட்டோன்னா சரி பண்ண முடியாது. இப்போ நான் எப்படி முடி போடுறேன் பாருங்கள். லெஃப்டில் ஒரு ஒயர், ரைட்டில் ஒரு ஒயர் எடுத்து நல்லா டைட்டாக முடி போடுறேன். இதே மாதிரி அடுத்த ரெண்டு ஒயராக எடுத்து முடி போடணும். இதில் ஏதாவது ஒரு ஒயர் எடுத்து இந்த ஹேண்டிலையும் பேஸ்கெட்டையும் ஒரு 2-3 சுற்றி கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா மீதி ஒயரை கூடையோட உள் பக்கத்தில் சொருகி விட்டுக்கோங்க. ஹேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு பண்ணுறோம். பேஸ்கெட்டோடு அட்டாச் பண்ணியிருக்கோம், இதோட ஸ்ட்ராங்கான ஹேண்டில் இருக்கவே முடியாது. நீங்கள் 4 ரோல் 5 ரோல் கூடைக்கு இந்த டைப் ஹேண்டில் பின்னுறீங்க அப்படின்னாக்கா உள் ஒயரும் வச்சு நீங்கள் பின்னிக்கலாம். இப்போது 2வது சுற்று கூட சுற்றி விடுறேன் பாருங்கள். ஹேண்டிலையும் பேஸ்கெட்டையும் நல்லா சுற்றி ஒரு முறை முடி போட்டுட்டு எல்லா ஒயரையும் இந்த கூடையோட உள் பக்கத்துலேயே சொருகி விட்டுருங்க. ஃபுல்லாக சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பேஸ்கெட்டோடு அட்டாச் பண்ணி ஃபர்ஸ்ட் கைப்பிடி பின்னி முடிச்சாச்சு. அடுத்து 2வது கைப்பிடி பின்ன போகிறோம். கார்னர் டர்னிங்லேருந்து கார்னர் டர்னிங் எடுத்துக்கோங்க. இந்த கைப்பிடிக்கு 5 அடி ஒயர் எடுத்துக்கோங்க போதும். கடைசி ஒயரில் லெஃப்ட் ஹோல் வழியாக இன்செர்ட் பண்ணி ரைட் ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் எந்த மாடல் என்ன சைஸ் பேஸ்கெட் போட்டாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஒயர் லாஸ்ட் ஒயர் இருக்கு இல்லையா, அதில் தான் இந்த ஒயர்ஸை இன்செர்ட் பண்ணணும், முடிக்கணும். இப்போது 2 பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் வச்சுட்டு நார்மலாக 3 ஒயர் உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுவோமோ அதே மாதிரி பின்னிக்கோங்க. இது நியூ மாடல் ஹேண்டில் அப்படின்றதுனால ரொம்ப ஸ்லோவாக இந்த கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. இதுக்காக கிளியராக தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போது இந்த 2வது கைப்பிடியை என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு கைப்பிடி போட்டோம் இல்லையா, அதோடு சேர்த்து வச்சு பின்ன போகிறோம். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி பின்னும்போது என்ன பண்ணேனாக்கா, அந்த கைப்பிடியில் அந்த நாட்டுக்கு இடையில ஒயரை இன்செர்ட் பண்ணி பின்னிருப்பேன். அந்த மாதிரி பின்னாதீங்க, அதை விட்டுருங்க. 2வது முறை பின்னி காமிச்சிருப்பேன், அந்த மெத்தடில் பின்னுங்க, ஈஸியாக இருக்கும். க்ரீன் கலரில் அருங்கோணம் கூடைக்கு ஆல்ரெடி இந்த டைப் ஹேண்டில் வந்துட்டு நம்ம பின்னி இருக்கோம். அதில் எப்படி பின்னிருப்போம்னா, பேஸ்கெட்டோடு அட்டாச் பண்ணி பின்னிருக்க மாட்டோம். நார்மலாக 2 கைப்பிடி பின்னிட்டு 2 கைப்பிடியும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணியிருப்பேன். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 2 கைப்பிடியும் பின்னும் போதே ஒன்றாவே வச்சு பின்ன போகிறோம். ஒரு 3 இன்ச் வரைக்கும் பின்னிக்கோங்க. பின்னிட்டு 2 கைப்பிடியும் ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ரைட்டு ஒயரை எடுத்து பின்னணும். ஸோ ரைட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயரை என்ன பண்ணுறேன்னா, இந்த ஹேண்டிலில் இந்த சின்னதாக அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப் வழியாக விட்டு எப்பவும் போல் 3 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்ன போகிறேன். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு மெத்தடு. ஆனால் நீங்கள் இந்த மெத்தடில் பின்ன வேண்டாம். முதல் முறையாக பின்னி பார்க்கறதுனால ஒரு 2-3 மெத்தடில் வந்துட்டு பின்னி பார்த்துருப்பேன். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டு எப்பவும் போல் ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுட்டு 2வது ஒயருக்கு மேலே 3வது ஒயருக்கு கீழே வைக்கிறேன். இப்போ அடுத்தடுத்து பாருங்கள், இந்த ஹேண்டிலோட சிம்பிளாக சுற்றியே வந்துட்டு பின்னி இருப்பேன். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஹோல்லெல்லாம் நீங்கள் இன்செர்ட் பண்ண வேண்டாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு முறை என்ன பண்ணியிருக்கோம், 2 ஹேண்டிலையும் ஒன்றா வச்சு பின்னி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2.5 இல்லை 3 இன்ச்சு வரைக்கும் பின்னிக்கோங்க. பின்னிட்டு மறுபடியும் இந்த 2 ஹேண்டிலையும் ஒன்றா வச்சு பின்ன போகிறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் பின்னிக்கலாம். ஓகே, இப்போ இது வரைக்கும் போதும். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபஸ்ட்டு ஹேண்டிலோட அட்டாச் பண்ணி பின்ன போகிறோம். லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயரை பாருங்கள், இந்த ஹேண்டில் அப்படியே ஒரு சுற்றி எப்பவும் போல் இந்த கைப்பிடியை பின்னுறேன். நம்ம பேஸ்கெட்டோடு அட்டாச் பண்ணி பின்னோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஹேண்டிலோட ஒரு சுற்றி பின்னுறோம். அவ்வளோதான். ஒரே ஒரு சுற்றுனீங்கன்னா போதும். அடுத்து நார்மலாக எப்பவும் போல் 3 ஒயர் உருட்டு கைப்பிடியை பின்னிக்கோங்க. 2.5 இன்ச்சுக்கு ஒரு முறை, 2.5 இன்ச்சுக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கைப்பிடியோடு சேர்த்து சுற்றி நாட் போட்டுக்கோங்க. இப்போது இன்னும் ஒரு முறை இந்த கைப்பிடியோடு சேர்த்து 2வது கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு காமிக்கிறேன். ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு பின்னிக்கலாம்.
இப்போ ஒரு 2.5 இன்ச் அளவு பின்னியாச்சு. இப்போ ரைட் ஒயரை பாருங்கள், இந்த ஹேண்டிலோடு சுற்றி நாட் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் மெத்தடு. க்ரீன் கலரில் அருங்கோணம் கூடைக்கு இதே மெத்தடில் வந்துட்டு ஹேண்டில் பின்னியிருந்தோம். அது 2 ஹேண்டில் தனித்தனியாக பின்னிட்டு அதுக்கப்புறமா ஒயரை வச்சு ஜாயின் பண்ணியிருப்பேன். ஆனால் அதை விட இந்த மெத்தட் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ அடுத்தடுத்து நார்மலாக வந்துட்டு ஒரு 2.5 இன்ச் வரைக்கும் பின்னிக்கோங்க. மறுபடியும் இந்த ஹேண்டிலோடு எப்படி சேர்த்து சுற்றி நாட் போடுறதுன்னு ஒரு முறை காமிச்சிடுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போது 2.5 இன்ச் அளவு பின்னியாச்சு. பின்னி முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா அடுத்து இந்த ஹேண்டிலோடு சுற்றி நாட் போடுறேன் பாருங்கள். அவ்வளோதான். ஒரு முறை சுற்றி நாட் போட்டாலே போதும். அதுக்கு அடுத்து நார்மலாக எப்போது 3 ஒயர் உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுவீங்களோ அதே மாதிரியே பின்னிக்கோங்க. அடுத்து 2.5 இன்ச் வரைக்கும் பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஹேண்டிலோடு சுற்றி நாட் போட்டுக்கிறேன். ஒயர் குடைகளுக்கு முறுக்கு கைப்பிடியிலையும் இதே மெத்தடில் எப்படி பின்னுறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். டபுள் ட்விஸ்டட் ஹேண்டில், ட்ரிபிள் ட்விஸ்டட் ஹேண்டில்னு சொல்லிட்டு வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது, பாருங்கள். இப்போது அடுத்து நார்மலாக எப்பவும் போல் 3 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னிக்கிறேன். இப்போ கடைசியாக ஒரு முறை இந்த ஹேண்டிலோடு அட்டாச் பண்ணி பின்னி காமிச்சிடுறேன். இப்போது ஹேண்டிலோட ஃபினிஷிங் வந்துருச்சு. இப்போ கடைசியாக ஒரு முறை இந்த ஹேண்டிலோட அட்டாச் பண்ணி பின்னிக்கிறேன். ரைட்டு ஒயரை தான் எடுத்து பின்னணும். ஸோ ரைட்டு ஒயரை இந்த ஹேண்டிலோடு சுற்றி நாட் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ கடைசியாக இந்த பேஸ்கெட்டில் டச் ஆகிற வரைக்கும் பின்னணும். 3 ஒயர் உருட்டு கைப்பிடி போட்டுக்கோங்க. லாஸ்ட் வீக்கில் பாருங்கள், கிளாஸ்ப் வச்சு ஹேண்ட்பேக்குக்கு முறுக்கு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு புதுசாக ட்ரை பண்ணியிருப்பேன். நீங்கள் ஹேண்ட்பேக்கு, பர்ஸ் எல்லாம் பின்னுறீங்கன்னா இந்த டைப் கைப்பிடியை பின்னி உங்களுக்கு வேணுன்றப்போ இந்த கிளாஸ்ப்பை வச்சு நீங்கள் ஹேண்ட்பேக்லேயோ பர்ஸ்லேயோ மாட்டிக்கலாம். வேண்டாம் அப்படின்றப்போ இதை கழட்டியும் வச்சுக்கலாம். இந்த டைப் ஹேண்டில் தனியாக பின்னி நீங்கள் அதிக லாபத்துக்கு சேலும் பண்ணலாம். கிளாஸ்ப் இல்லாமல் ரெடிமேடு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு நம்மளோட சேனலில் வீடியோ இருக்குது. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக பின்னிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு கைப்பிடி மட்டும் நீங்கள் அப் அண்ட் டவுன் செக் பண்ணி போட்டிங்கன்னா போதும். 2வது கைப்பிடி ஆட்டோமேட்டிக்காக ஒரே அளவுலேயே வந்துடும். இது நீங்கள் அப் அண்ட் டவுன்லாம் செக் பண்ண வேண்டியதில்லை. கடைசியாக இந்த பேஸ்கெட்டில் டச் ஆகிற வரைக்கும் இந்த பின்னிக்கோங்க. பின்னிட்டு எப்பவும் போல் 2 பக்கத்து ஒயரையும் கூடையோட உள் பக்கத்தில் கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டு நல்லா டைட்டாக முடி போட்டுட்டு கூடையோட உள் பக்கத்தில் சொருகி விட்டுருங்க. இப்போது இதுலேயும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா, இந்த ஹேண்டிலோடு சேர்த்து ஒரு 2 சுற்று சுற்றி ஒயரை வந்துட்டு நான் கூடைக்குள்ளே சொருகி விட்டுருப்பேன். இந்த கூடை வந்துட்டு ஃப்ளவர் பாட் டிசைன் போடணும் அப்படின்றதுக்காக சைடில், அதாவது கூடையோட பேஸ் பின்னும்போது சைடில் மட்டும் பிங்க் ஒயரும் ஃப்ரண்ட் ஃபுல்லாகவே சாண்டில் ஒயர்லேயும் பின்னியிருப்பேன். ஸோ இந்த 2வது கைப்பிடியை வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு சாண்டில் அந்த நாட் இருக்கு இல்லையா, அதில் ஸ்டார்ட் பண்ணணும். கடைசி சாண்டில் நாட்டில் வந்துட்டு முடிக்கணும். நடுவில் இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு கைப்பிடி பின்னும்போது ஃபஸ்ட்டு 5 நாட்டை விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணணும். கடைசி 5 நாட்டை விட்டுட்டு முடிக்கணும். அவ்வளோதான். 1.5லேருந்து 3 ரோல் கூடைக்கு இந்த கைப்பிடி பின்னுறீங்கன்னா இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. 4-5 ரோல் கூடைக்கு நீங்கள் பின்னுறீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு 7 நாட்டு, லாஸ்ட் 7 நாட்டை விட்டுட்டு இந்த கைப்பிடியை பின்னுங்க. அதாவது ஃபஸ்ட்டு கைப்பிடியை ஃபஸ்ட்டு 7 நாட்டு, லாஸ்ட் 7 நாட்டை விட்டுட்டு பின்னணும். 2வது கைப்பிடி பின்னும்போது இந்த இப்போ நம்ம எப்படி பின்னமோ அதே மாதிரி தான் பின்னணும். ஃபஸ்ட்டு நாட்டை ஸ்டார்ட் பண்ணணும், லாஸ்ட் நாட்டில் முடிக்கணும். அவ்வளோதான். இந்த வீடியோவில் இன்னும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போது இந்த ஹேண்டில், பேஸ்கெட் ரெண்டுத்தையும் சுற்றி ஒரு 2-3 சுற்றி விட்டுட்டேன். சுற்றி நல்லா டைட்டாக முடி போட்டுட்டு கூடைக்குள்ளே இந்த ஒயர்ஸை சொருக்கி விட்டுருங்க. இப்போ ரொம்ப ரொம்ப வித்தியாசமான அழகான கைப்பிடி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான கூடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.